அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். இந்த சந்திப்பில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு விமர்சனம். ஆமாம், ஆங்கிலத்தில் அதை கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் சற்று கூடுதலாக ஒரு சில நேரங்களில் விமர்சனம் என்ற ஒன்றை ஒருத்தர் மீது திணிக்கிறாங்க. நாம நம்முடைய வேலையை தான் பார்க்குறோம். எப்படி? நாம நம்முடைய வேலையை சரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றோம், விருப்பமான உடையை போட்டுக்கிறோம், நம்முடைய வேலையை முழு மனசோட நேர்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பாரபட்சம் பார்க்காம. ஆனால் நம்முடைய வளர்ச்சி பிடிக்காம போட்டி மனப்பான்மையோடு பொறாமை குணத்தோடு நம்மை பற்றி தேவையில்லாம அவதூறுகள் சில நேரங்களில் வருது. நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனத்தை நம்ம காதால் கேட்குற அந்த நேரத்தில் நமக்கு உடனடியாக ஒரு விதமான கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது. ஒரு சில நேரத்தில் அதுவே விரக்தியாகவும் போயிடுது. எப்படி? ஒரு சில நேரத்தில் விரக்தி அடைஞ்சிடும். அந்த விரக்தியின் முடிவாக நாம் தற்கொலை கூட செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற முடிவுக்கும் தள்ளப்படுறோம். காரணம் என்ன? இந்த அர்த்தமில்லாத பொய்யான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் அப்படிங்கிற பேரில் நம்மளை தாக்கும்போது அதை நாம் எதிர்கொள்ள பயப்படுறோம். எப்படிப்பட்ட விமர்சனம் வந்தாலும் அதை தாங்கிக்கிற மனப்பான்மையை நாம் வளர்த்துக்கணும். உலகத்தில் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்கும் நாம் பிடித்த மனிதர்களாக வாழ முடியுமா? அதனால் நம்மளை பிடிக்காதவங்க நம்மளுடைய செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதில் ஒரு விமர்சனத்தை வச்சு நம்மளை தாக்குவாங்க. அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? எரிச்சல் அடைஞ்சிடுறோம், பதட்டம் அடைகிறோம், கோபப்பட்டுடுறோம், கடைசியாக விரக்தி கூட அடைஞ்சிடுறோம். அப்படி அடையக்கூடாது, செய்யக்கூடாது. கோபப்படக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. மாறாக அந்த விமர்சனங்களை வரவேற்று அது உண்மையாக இருந்தால் திருத்திக்குவோம். இல்லைன்னா காதலை வாங்கிக்காமல் போய்கிட்டே இருப்போம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மையாக இருந்தால் உட்கார வச்சு பேசலாம். பொய்யா இருந்தால் அந்த விமர்சனத்தை பற்றி நாம் ஏன் ரொம்ப யோசிக்கணும், நம்முடைய நேரத்தை வீணாக்கணும்? இப்போ இந்த மாதிரி ஒரு சிந்தனை வர்றப்ப நான் எப்போவோ படித்த ஒரு செய்தி ஞாபகம் வருது, நினைவுக்கு வருது. அதாவது ஒரு குதிரை வியாபாரி பல குதிரைகளை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு குதிரையை அவன் கூட்டிக்கிட்டு வரும்போது அந்த குதிரை தெரியாம பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துருச்சு. அதாவது இந்த குதிரை ஒரு பெரிய பள்ளத்தில் தவறி விழுந்துருச்சு. விழுந்த உடனே அந்த குதிரைக்காரன் எட்டி பார்த்தான் அந்த பள்ளத்தை. பெரிய பள்ளமாக இருந்துச்சு. ஆனால் அந்த குதிரையை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடலாங்கிறதுக்காக ஒரு சில முயற்சிகள் பண்ணான். ஆனால் அவனால் அது முடியல. உடனே அந்த குதிரையை வளர்த்தவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இனிமே அந்த குதிரை நமக்கு பயன்படாது, அது மேலே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி? இனிமே அந்த குதிரை பள்ளத்திலிருந்து மேலே வர வாய்ப்பே கிடையாது
அதனால் அந்த குதிரையை மேலே கொண்டு வரதுக்கான வழியே எனக்கு தெரியல. அப்படியே மேலே வந்தாலும் இனிமேல் அந்த குதிரை நமக்கு பயன்படாது, லாபம் தராது. அதனால் அந்த பள்ளத்திலேயே அதை புதைச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற குப்பை கூலத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த குதிரை விழுந்த பள்ளத்தில் கொட்டிக்கிட்டே இருக்கான். குதிரை விழுந்த பள்ளத்தில் குப்பைகளை எல்லாம் எடுத்து கொண்டாந்து கொட்டுறான். அப்போ அந்த குதிரை என்ன பண்ணுது, தான் எப்படியாவது இந்த பள்ளத்திலேருந்து மேலே வரணுங்கிற ஒரு எண்ணம், உத்வேகம், வெறியா மாறி அந்த மேலே விழுந்த குப்பைகளையே துணையாக வச்சுக்கிட்டு, கருவியாக வச்சுக்கிட்டு, படிக்கட்டுகளாக வைத்துக்கொண்டு அந்த குப்பையின் மீது ஏறி முயற்சி செய்து அந்த பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு வந்தது. போதுமா? பார்த்தீங்களா? வெறும் குப்பைகளை மூலதனமாக வைத்துக்கொண்டு படிக்கட்டுகளாக ஆக்கிக்கொண்டு பள்ளத்திலே விழுந்த ஒரு குதிரை மேலே எப்படி வந்தது? சவால்களை சந்தித்தது. தன்னை வளர்த்த முதலாளியே இனிமேல் இந்த குதிரை வராது, பயன்படாது அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை, விமர்சனத்தை இந்த குதிரை தன் முயற்சியால், விடாமுயற்சியால் முறியடித்தது. அதை போல ஒரு குதிரையே குப்பைகளை மூலதனமாக வச்சுக்கிட்டு ஜெயிச்சிருக்குன்னா நாமெல்லாம் யாரு? ஆறறிவு படைத்த மனிதர்கள். அதை மனசில் வாங்கிக்கிட்டு அடுத்தவங்களால் சொல்லப்படுகின்ற விமர்சனத்தை காதில் வாங்கிக்கூடாது. ஆனால் அந்த விமர்சனம் உண்மையாக இருந்தால் திருத்திக்கணும். அது உண்மை இல்லை, பொய், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நினச்சிக்கிட்டு நம்ம ஏன் வருத்தப்படணும்? தூக்கம் இல்லாமல் இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும், விரக்தி அடையணும், வேதனைப்படணும், கோபப்படணும், எரிச்சல் அடையணும், எதுவும் செய்ய வேண்டாம். விமர்சனத்தை வாங்கி அது உண்மையாக இருந்தால் சரி பண்ணிக்குவோம், இல்லைன்னா அதை எதிர்த்து ஜெயிச்சு காட்டுவோம். செய்யுமா? நன்றி.